ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, அவசரப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீயே தொலைத்து விடாதே. நான் சொல்வதை 2 நிமிடம் கேள் தங்கமே. நீ எப்பொழுதும் யாரையாவது நம்பி இருக்கின்றாய், சார்ந்து இருக்கின்றாய். உன்னுடைய அன்பு எப்பொழுதும் புனிதமாக இருக்கின்றது. ஆனால் அவர்களும் அப்படிதான் இருப்பார்கள் என்று நீ எதிர்பார்க்கின்றாய். ஒரு சிலர் அப்படி இருக்கின்றார்கள், ஆனால் அனைவரும் அப்படி இல்லை என்பதை நீ எப்பொழுதுதான் உணரப்போகின்றாய் தங்கமே. இன்று உனக்கு பலத்த அடி ஏற்பட்டுள்ளது. உன்னுடைய உடம்பில் அல்ல, உன்னுடைய மனதில் என்பதே எனக்கு நன்றாக தெரியும். இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே. உன் மனதில் கபடம் இல்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று. உன்னை ஏமாற்றுபவர்களை முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நகர்த்தி வை. எதை வேண்டுமானாலும் இவ்வுலகத்தில் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் யாராலும் தாங்கிக் கொள்ளவும் முடியாது, பொறுத்து கொள்ளவும் முடியாது. அப்படி செய்த அவர்களை என்னுடைய கைகளில் விட்டுவிடு தங்கமே. அவர்களுக்கு நல்ல பாடம் நான் கற்றுக் கொடுக்கின்றேன். நீ எதையும் வெளிக்காட்டாதே. உன்னுடைய மிக பெரிய சொத்து உன்னுடைய நிம்மதி மட்டும்தான். அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவழிக்காதே. அவர்களுக்கு மதிப்பை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு புரியும்படி செய்வேன். நீ அழுகாதே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்ட காயத்திற்கு சமம். அதை நான் எப்படி பந்தாடுகின்றேன் என்பதை நீ பார்க்கத்தான் போகின்றாய். நான் என்ன செய்தேன் அப்பா? ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலிகள், வேதனைகள்? ஏன் எல்லோரும் என்னை காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகின்றாய்? மற்றவர்கள் தவறு செய்தாலும், மற்றவர்கள் துரோகம் செய்தாலும் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை? அனைவரும் என்னையே குற்றவாளியாக பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எது பொய் எது என்றுதானே புலம்புகின்றாய்? ஆனால் தங்கமே, அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதியில் எழுதப்பட்டுள்ளது. மற்றவர்களுக்காக யோசி, மற்றவர்களுக்கு உதவி செய், மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து, மற்றவர் வலிக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். அது மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? என் பிள்ளையாகிய நீ ஒரு சிற்பம். உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காகவே நான் செதுக்குகின்றேன். உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் வருவேன். நீ என் பரிபூரண ஆசையை பெற்றுள்ளாய். எல்லாமே கைவிட்டு போகின்றதே என்று நீ கவலை கொள்ளாதே. இலைகள் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர் விடுகின்றது மரம். அதற்காக மரம் வருத்தப்படவும் இல்லை. மனிதர்களுக்கும் இலையுதிர் காலம் என்பது ஒன்று உண்டு. அதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே. நிச்சயம் உன் மனதில் ஏற்பட்ட காயங்கள், வலிகள் அனைத்தும் தொலைந்து உனக்கான நிம்மதியையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் நான் அமைத்து தருகின்றேன். நீ அதுவரை சற்று பொறுமையாக இரு. என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிரு. உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கான தண்டனையை நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன். அதை என்னுடைய கைகளிலும் காலத்தின் கைகளிலும் விட்டுவிடு. காலத்தை போல பழிவாங்க இவ்வுலகத்தில் யாராலும் முடியாது. எனவே அவைகளை என்னிடம் விட்டுவிட்டு நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இரு தங்கமே. ஓம் சாய்ராம்.